நம்ம அம்மா அப்பாக்கெலாம் நம்மளை குறித்து ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். நம்ம பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாக ஆகும்போது இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இல்லை ஆர்கிடெக்டாகவோ ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதுவும் பிஸ்னஸ் நடத்துகிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்து அந்த பிஸ்னஸ்ஸை அவங்க பிள்ளைங்க தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆயத்தங்களை அவங்க பண்ணி வைப்பாங்க. அவங்க பிள்ளைங்க அந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்தும் போது ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஈஸியாக்கி தர முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏசப்பாவோட காரியங்களை செய்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக தேவன் அந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தியும் வைத்திருக்கிறாரு. வேதத்தில் பாருங்கள், எபேசியர் 2:10 போட்டிருக்கு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நம்ம தேவனை போல நன்மையான காரியங்களை செய்ய போகிறோம். நம்மளை வைத்து தேவன் நிறைய ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறாரு. அதனால நான் யூஸ்லெஸ், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீங்கள் கவலையப்படாதீங்க. அப்படியே யாராவது உங்களை மட்டம் தட்டினாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்களை வைத்து பெரியதான காரியங்களை செய்யும்படியாக உங்களை படைச்சிருக்கிறாரு. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாமல் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஏற்ற வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். தேவனை பற்றி கொள்ளுங்க. கர்த்தரை போல நன்மையான காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.